வணக்கம். நான் பார்த்திய சமைத்தேன்னு பொண்ணி வாங்கோ. இன்றைக்கி தீபாவளிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கலாம். கொஞ்சம் சேவரி தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சேவரி பார்க்கலாம். தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு. அதில் முதல்ல நான் காமிக்கப்படுறது ரிப்பன் பக்கோடா. இது நாங்கள் பொக்கோடாம்னு சொல்லுவோம். சில பேர் நாடா பக்கோடான்னு சொல்லுவார். இது நிறைய பேர் ரிப்பன் பக்கோடாம்னு தான் சொல்கிறார். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னாக்கா 3 டம்ளர் அரிசி மாவு. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பு 3 மெஷர், அப்புறம் 1 மெஷர் கடலை மாவு. இந்த அரிசி மாவு நான் கடையில் வாங்கினது தான், அதனால் இதை லேசாக வறுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, உப்பு, பெருங்காயம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சம் இதில் நான் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே கடாயில் நான் எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே பண்ணுவேன். அந்த தேங்காய் எண்ணெய் சூடானப்புறம் நல்லா ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு இந்த மாவில் விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை வெண்ணெய் வேணும்னா நீங்கள் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் அந்த சூடு எண்ணெயே போட்டு பண்ணிவிடுவேன். இதை பண்ணிவிட்டு நம்ம புழிய வேண்டியது தான். இதுக்கு நாழி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் இந்த நாழி. இதில் போட்டு நம்ம புழிஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த மிளகா பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி எடுத்து இதை பிசைஞ்சிடலாம். அதில் உப்பை போட்டுக்கலாம். இந்த காரப்பொடி மிளகா பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சின்றப்புறம் நம்ம அந்த எண்ணெயை இது கூட விட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணியை விட்டு இது பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அதிகமாக விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன். அது நல்லா கையால் நான் பிசைஞ்சிடுறேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டுருக்கேன். நீங்கள் செக்கு கூட பண்ணிக்கலாம் உங்களோட உப்பு ஏதாவது சரியாக இருக்கான்னு. ஏன்னா இதை நம்ம நைவேத்தியெல்லாம் பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம மாவு பிசைஞ்சப்புறமா செக் பண்ணிக்கலாம். தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். மிச்ச தண்ணியை விட்டு நான் அதை நல்லா பிசைஞ்சுடுறேன். பிசைஞ்சப்புறம் இந்த எண்ணெயை விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெயை காஞ்செடுத்து இது ஒரு ஆப்பை எண்ணெய் எடுத்து இதில் விட்டுடுறேன். இந்த ஆப்பை எண்ணெயை இது கூட விட்டுடுறேன். உடனே கை வைக்கக்கூடாது. ஏன்னா அது சுடும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. இப்போ நான் கொஞ்சம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் நல்லா காய்ச்சல் வேணும் இந்த முறுக்குக்குன்னா. அதுக்கப்புறமா நம்ம போடும்போது கொஞ்சம் கேஸை சின்னதாக்கின்ட்டு போட்டுட்டு அப்புறம் பார்த்து நம்ம பெருசாக்கிக்கலாம். இப்போ இந்த மாவை நான் இதில் போட்டுட்டேன். இப்போ புழிஞ்சிடலாம் நம்ம. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுத்து. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்செடுக்க வேண்டியது தான். நம்ம எந்த பட்சணும் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது மாதிரி அந்த நல்லா பிசைஞ்ச மாவில் ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சிட்டு வச்சுக்கணும். பிள்ளையாரப்பா கை காலெல்லாம் அடிபடாமல் சாமானும் வீணாகாமல் எல்லாம் சரியாக வரணுமே அப்படின்னு வேண்டிக்கணும். நான் அதை சொல்ல மறந்து போயிட்டு நான் இந்த மாவை பிசைஞ்ச உடனே ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். கஜானனும் அதுவும் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் எல்லா மாவையுமே இது மாதிரி புழிஞ்சு எடுத்துடுறேன். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா கரன்னு சூப்பராக வந்திருந்தது. அடுத்ததாக நம்ம முள்ளு முறுக்கு பண்ணிடலாம். இந்த முள்ளு முறுக்கை நாங்கள் முத்துசரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் அதே மாதிரி தான் மெஷர். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. அதுக்கு 3 அரிசி போட்டோம் இல்லையா, இதுக்கு 2 அரிசி மாவு போட்டு 1 கடலை மாவு போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் எப்போவுமே போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருங்காயம். இதை தவிர உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக காரப்பொடியும் இதுக்காக ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டு தண்ணியை விட்டு பிசைஞ்சு நம்ம அந்த முள்ளு முறுக்கு அச்சில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நம்ம இந்த கொஞ்சம் கேஸை சின்னதாக்கிட்டு இந்த முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம்.
நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இது கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் மாவில் சேர்த்துக்கணும். இது இன்னொரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். நான் வந்து உப்பு போட்டுக்கணும் சொல்ல மறந்து போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மலரும் நினைவுகள்னு வேணாலும் சொல்லலாம். அதாவது நான் கொஞ்சம் வருஷம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன். அப்போ வந்து பொதிகை அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதில் தேநீர் நேரம்னு வரும். அதுக்கப்புறம் அதில் நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆனால் அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வரும். அதில் வந்து பண்ணுறவா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி காமிப்பா. அப்போ கணபதி சார்னு நினைக்கிறேன், செஃப் அவர் வந்து ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணி காமிப்பார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் அந்த புட்டு பண்ணி காமிச்சது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அவர் சொல்லுவார், நாம் இருந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது, உப்பு கண்டிப்பாக போட்டுருங்கோ அப்படின்னு. அவரோட ஞாபகம் வருது. இப்போ வந்து அந்த பொதிகையில் பழசு நான் என்றைக்காவது எனக்கு டைம் கிடச்சாக்கா அந்த பழைய தேநீர் நேரத்தை பார்ப்பேன். அவளெல்லாம் பார்க்கும்போது என்னமோ பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். அடுத்தது நம்ம தேங்குழல் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். இது வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து இந்த மாதிரி உளுந்து இருக்கு இல்லையா, இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்புறம் இதை பொடி பண்ணணும். இது வந்து 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம், 1 1/2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உடைச்ச கடலை, சட்னி கடலைன்னு சொல்லுவோம் சில பேர். இதை வந்து அரைச்சி, இதையும் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இதை வறுக்க வேண்டாம், இதை அரைச்சிட்டு கொஞ்சம் சளிச்சுக்கணும், அந்த பொடியெல்லாம் இல்லாமல். அதையும் இது கூட போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த உளுத்தம்பருப்பு மாவு இருக்கு இல்லையா, உளுந்து மாவு, இது வந்து 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் வச்சுக்கோங்க போட்டுன்னா. இது வந்து 3/4 டீஸ்பூன் இந்த சட்னி கடலையை அரைச்ச மாவை வந்து சேர்த்துன்ட்டு இதுக்கு மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு போட்டு எடுக்க வேண்டியதாக நாடியில். அந்த நாடி நான் காமிக்கிறேன். அந்த நாடி இது மாதிரி தான் இருக்கும். இதில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் அதெல்லாம் பொடிச்சு இது கூட சேர்த்துன்னு வந்துடுறேன். இதே மாதிரி சூடுற எண்ணெயை விட்டுண்டு தண்ணியை விட்டுண்டு பிசைஞ்சிக்க வேண்டியது தான். பெருங்காயமும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்குழலையும் நான் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துட்டேன். இது நல்லா பொன்னிறமாக அனுப்புகிற நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணின எல்லாத்தையுமே நான் இங்கே வச்சுருக்கேன். எல்லாமே பகவான் புண்ணியத்தில் நல்லாவே வந்திருந்தது, ஒன்றுமே வேஸ்ட் ஆகலை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது எல்லாமே. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். நான் என்னால் முடிஞ்சதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் போடுறேன் நான் இந்த தீபாவளிக்கு பண்ணுறச்ச. இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ப்ரெஸ் த லைக் பட்டன் and share with your friends. Thank you friends. Wish you all a very very happy time and happy Diwali preparations. Thank you.